இந்த நாளில் உங்களிடம் யாராவது வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஓகே, அதாவது இயேசு கிறிஸ்து எதற்காக வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார்? அப்படிப்பட்ட கேள்வியை உங்கள் ஒவ்வொருடம் கேட்டால் அதற்கு பதில் என்னவாக இருக்கும்? உங்கள் இருதயத்தில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் சொல்லலாம், அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். சிலர் சொல்லலாம், அவர் எங்களை எடுப்பதற்கு வந்தார். சிலர் சொல்லலாம், அவர் பிதாவை போல வாழ்வதற்கு வந்தார். ஆனால் இதே கேள்வியை இயேசுவிடம் கேட்டால் அவர் எப்படி சொல்லுவார்? இது ஒன்றாவது காரியம். இரண்டாவதாக, உங்களிடத்தில் யாராவது வந்து உங்களுக்கு பிரியமான உணவு எதை நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடுவீர்கள் என்று கேட்டால் உங்களுடைய பதில் எப்படி இருக்கும்? ஓகே, உங்கள் ஒவ்வொருவருக்கு தெரியும் எதை நீங்கள் பிரியமான முறையில் விரும்பி சாப்பிடுவீர்கள். இதை இயேசு கிறிஸ்துவிடம் இதே கேள்வியை கேட்டால், ஆண்டவரே, நீர் விரும்பி சாப்பிடுகிற உணவு உமக்கு எந்த உணவு உமக்கு அதிகமாக பிடிக்கும் என்று அவரிடம் கேட்டால் அவருடைய பதில் என்னவாக இருக்கும்? முதல் கேள்வி, அதாவது அவர் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார் என்பதனுடைய பதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவோம். ஆனால் அவருடைய பதிலை நாம் பார்ப்போம். அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். யோவான் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவர் எதற்காக பூமியில், நான் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு எதற்காக வந்தேன் என்ற அவரே சொல்லுகிறார். பாருங்கள், என் சித்தத்தின்படி அல்ல, என் அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரே ஒரு நோக்கம், எந்த காரியத்தையும் என் சித்தப்படி நான் செய்துவிடக்கூடாது. எதை செய்தாலும் என் பிதாவின் சித்தப்படியே நான் செய்ய வேண்டும். அதற்காகவே நான் இறங்கி வந்தேன். அதே போல ஆண்டவர் சொல்கிறார், நான் விரும்பி சாப்பிடுகிற ஒரு உணவு உண்டு. அது என்னவென்று அவரே சொல்லுகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, சீஷர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. நான் வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்ததே முழுக்க முழுக்க என் பிதாவின் சித்தம் செய்ய. அதே போல நான் விரும்பி சாப்பிடுகிற என் போஜனமோ இந்த பூமியில் முழுக்க முழுக்க என் பிதாவின் சித்தம் செய்வதே. நாம் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவிடம் முதலில் 70 சீஷர்கள் இருந்தார்கள். 70 சீஷர்கள். அவர் இந்த போதனையை போதித்தவுடன், பாருங்க, யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். அதாவது அவர் இந்த போதனை 6ஆம் அதிகாரம் 38, என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினோட சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அதாவது நான் என் சுய சித்தம் செய்யும்படி சோதிக்கப்படுகிறேன் சதா நேரமும் சதா நாளும். ஆனால் என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பியருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்தில் இறங்கி வந்தேன். அது முதற்கொண்டு தொடர்ந்து அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். சிலுவை போதனை. ஒருவன் தன் சுயத்துக்கு மரித்து, தன் விருப்பத்துக்கு மரித்து, தன் சித்தத்துக்கு மரித்து பிதாவின் சித்தம் செய்வதை வேண்டும் என்பதை அவர் தெளிவாக சொல்லுகிற வேளையில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த 70 சீஷரில் சுமார் 58 பேர் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். யாரு? சீஷர்கள். அதான் முக்கியமான காரியம். 60வது வசனம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். கூட சீஷர் சொல்றாங்க, இது கடினமான உபதேசம். என்ன உபதேசம்? சிலுவை உபதேசம். தன் சுய சித்தத்துக்கு மரித்து பிதாவின் சுத்தம் செய்கிறதற்கு அதுவோ கடினமான உபதேசம் என்று அவரோடு இருந்த அநேக சீஷர்கள் அவரை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். 66வது வசனத்தை 66வது வசனம்.
அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போய்விட்டார்கள். பார்த்தீர்களா, அநேக சீஷர்கள் இதன் நிமித்தம், சிலுவை போதனை நிமித்தம், ஒருவன் தன் சுயசித்தத்துக்கு மரித்து பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும், அதற்காகவே நான் இந்த பூமியில் வந்தேன் என்று சொன்ன உடனே அந்த சத்தியத்தை நிமித்தம் பின்மாற்றம் அடைந்து இயேசுவை விட்டு அநேகர் போய்விட்டார்கள். வாசித்து பாருங்கள், இங்கே சொல்லப்படுவதோ அனுதின சிலுவை மரணம். அதைத்தான் லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர வேண்டும். ஆகவே அந்த நாட்களில் நடந்த அதே காரியங்கள் தான் இந்த நாட்களில் அநேக சபைகளில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று அநேக சபைகளில் அவர்கள் புறக்கணிப்பதோ சிலுவை, அனுதின சிலுவை மரணம். அதாவது ஒருவன் தன் சுய சித்தத்துக்கு மரித்து பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். இந்த சத்தியத்தை அநேகர் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வதில்லை. காரணம் தெரியுமா என்று? அதாவது இப்படி என் சித்தமல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நான் சோதிக்கப்படுற வேளையில் என் சித்தம் அல்ல, என்னை அனுப்பியருடைய சித்தம், என் பிதாவின் சித்தம் என்று நாம் அந்த குறிக்கோளோடு வாழ்கிற வேளையில் இந்த பூமியில் நமக்கு பேரும் இல்லை, புகழும் இல்லை, நம்மை அற்பமாய் நடத்துவார்கள், பல இழப்புகளும் இருக்கும். அதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தான் வெறுத்து தன் சுயசித்தத்துக்கு மரித்து பிதாவின் சித்தம் செய்து கொண்டே இருந்தார். அதே போல ஒவ்வொரு நாளும் அவர் அற்பமாய் நடத்தப்பட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் அவமதிக்கப்பட்டார். அவர் ஒவ்வொரு நாளும் பாடுகளை சந்தித்தார். ஆகவே தான் இந்த சத்தியத்தை எடுத்து சொன்னவுடன் கூட இருந்த சீஷர்கள் இது நமக்கு ஒத்து வராது, இது நமக்கு சரி வராது என்று இயேசுவை விட்டே பிரிந்து போய்விட்டார்கள். அதே காரியம் இந்த நாட்களிலும் சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டத்தை வைத்து, சபையில் உள்ள கூட்டத்தை வைத்து மேன்மையான சபை என்று கணக்கு போட முடியாது. கட்டடத்தை வைத்தோ அல்ல. ஒரே ஒரு காரியம், எந்த சபையில் தன் சுயசித்தத்துக்கு மரித்து பிதாவின் சித்தம் செய்வார்களோ அந்த சபையே மேன்மையான சபை, அந்த சத்தியமே மெய்யான சத்தியம். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை, அவர் எப்படிப்பட்ட குறிக்கோளோடு வாழ்ந்தார் என்பதை பாருங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கார். பார்த்தீங்களா, இயேசு சொல்றார், என்னை அனுப்பினவர் சதா நேரமும் அவர் என்னுடனே இருக்கிறார். ஏன், எதற்கு என்னுடனே கூட இருக்கிறார்? பாருங்கள், பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நான் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் செய்வதால் பிதாவோ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு பிரியமானதை செய்ய நான் சோதிக்கப்படுகிறேன். சோதிக்கப்படும் போதெல்லாம் இயேசு சொல்கிறார், நான் என் சுயசித்தத்துக்கு நான் மரிக்கிறேன், என் சித்தம் அல்ல ஆண்டவரே, பிதாவே உம் சித்தம் செய்கிறேன் என்று அவர் தன் சுயசித்தத்துக்கு மரித்து பிதாவின் சித்தத்தை செய்கிறார். ஏனெனில் அவர் இதற்காகவே வந்தார் பூமியில். அவர் இதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தார். தெரியுமா, பாவம் என்றால் என்ன? யோசித்து பாருங்கள். பாவம் பாவம் என்று சொல்லுகிறோம். பாவம் என்றால் அதற்கு ஒரு பூரணமான விளக்கம் என்ன தெரியுமா? சிம்பிள் திங், பூரணமான விளக்கம். பாவம் என்றால் தன் சுய சித்தம் செய்வதுதான் பாவம். ஓகே, பாவம் என்றால் தன் சுய சித்தத்தை ஒருவன் எப்போது செய்கிறானோ அதுதான் பாவம். இதற்கு நேர்மாறாக பரிசுத்தம். பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் அதற்கு ஒரே ஒரு பூரண விளக்கமோ, தன் சுய சித்தத்துக்கு மரித்து தேவ சித்தம் செய்வது, அதுதான் பரிசுத்தம். இந்த இரண்டு காரியங்களை வைத்து நீங்களே நிதானித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தத்தை அதிகமாக விரும்புகிறீர்களா அல்லது பாவத்தின் பக்கமாக நீங்கள் இச்சித்து இழுக்கப்படுகிறீர்களா? எல்லாமே நீங்கள் எதை விரும்புகிறீர்கள் அதை பொறுத்துதான். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். யோவான் தீர்க்கதரிசி தெரியுமா? யோவான் தீர்க்கதரிசி, அதை நாம்
யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் யோவான் வல்லமையான ஊழியத்தை செய்தான். இயேசுவுக்கென்று அவன் வழியை ஆயத்தம் பண்ணினவன், அநேகரை இரட்சிப்புக்குள் நடத்தினவன், அநேகரை மனம் திரும்புதலுக்குள் நடத்தினவன். அவனை பற்றி சொல்லப்படுறது பார்த்தீர்களா? 6வது வசனம், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அது யார்? அது தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன். இயேசு கிறிஸ்து யார் அனுப்பப்பட்டார்? பிதாவினால் அனுப்பப்பட்டார். அதே போல யோவானும் பிதாவினால் அனுப்பப்பட்டான். ஆகவே என்ன நடந்தது பாருங்கள். ஊழியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். அவன் ஊழியம் செய்து வனாந்தரத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் ஜனங்கள் சாரையாக வந்து மனம் திரும்பி அவனிடம் ஞானஸ்நானம் பெற்றுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்? அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தவனும் வழியை ஆயத்தம் படுத்தினவனும் இவர்களுக்கு போதித்தவன் எல்லாம் யாரு? பிதாவினால் அனுப்பப்பட்டவன், பிதாவின் சித்தப்படி பிதாவினால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். அதே போல இயேசு கிறிஸ்துவோ பிதாவின் சித்தப்படி அவரால் அனுப்பப்பட்டவர். ஆகவே அவருடைய ஏக்கமும் வாஞ்சையும் எல்லாம், நான் என் பிதாவினால் அவர் சித்தம் செய்யும்படி அனுப்பப்பட்டேன். ஆகவே பூமியில் வாழ்வது இந்த தொடக்கம் முதல் முடிவு வரை என் பிதாவின் சித்தம் செய்து அவரையே மகிமைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய ஏக்கமும் தாகவுமாயிருந்தது. நாம் சிலவளை பார்த்திருக்கிறோம். அநேகர் தேவ சித்தம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பதில்லை. சிலர் நினைக்கிறார்கள் தேவ சித்தத்தின்படி காரியங்களை செய்தால் எல்லாமே ஆசீர்வாதமாக நடக்க வேண்டும். அவர்கள் விரும்புவதற்கு நேர்மாறாக நடந்தால் இது தேவ சித்தம் இல்லை. அவர்கள் விரும்புவதை போல் நடந்தால் நான் ஜெபம் பண்ணினேன், இது தேவ சித்தம். வேதத்தில் வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தன் சுய சித்தத்துக்கு மறித்து தேவ சித்தம் செய்தார். எந்த நாள் பாடுகளை சந்திக்காமல் இருந்தார், எந்த நாள் அவமானத்தில் கடந்து போகாமல் இருந்தார், எந்த நாள் அவரை கொலை செய்வதற்கு அவரை தேடிக்கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும். ஆகவே பாடுகளும் உத்தரங்களும் அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது. அதன் மத்தியிலோ அவர் பிதாவின் சித்தம் செய்து கொண்டே இருந்தார். உதாரணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கை பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரம், தெரிந்த வசனம் 16ஆம் அதிகாரம் இங்கே 9வது வசனம். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. பாருங்க, பவுல் ஒரு தரிசனத்தை காண்கிறான். ஓகே, அது என்னவெனில், மக்கெதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கெதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. அவர் கண்ட தரிசனத்தில் மக்கெதோனியாவில் இருந்த ஒருவன் தோன்றி, நீர் எங்களுக்கு வந்து உதவி செய்ய வேண்டும் என்று. உடனே தரிசனமாகையால் அது தேவ சித்தம் என்று தெரிந்து கொண்டு அவரும் சீலாவும் மக்கெதோனியாவுக்கு போகிறார்கள். என்ன நடந்து பார்த்தீர்களா? மக்கெதோனியாவுக்கு போய் சேர்ந்த மாத்திரத்தில் 22 முதல் அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைக்காரன் உத்தரவிட்டார்கள். அதுபோல வாசித்து பாருங்கள். அவர் கால்களை தொழு மரத்தில் கட்டி இன்னும் அதிகமாய் அவர் உபத்திரப்படுத்தினார்கள். இதை பாருங்கள். அவர் மக்கெதோனியாவுக்கு போனது முழுக்க தேவ சித்தத்தின்படி. ஆனால் அங்கே சென்ற பிறகு அநேக அடிகள் அடிக்கப்பட்டு சிறைச்சாலையில் போடப்பட்டு அங்கே கால்களை அவர் தொழு மரத்தில் கட்டப்பட்டு அந்த உபத்திரத்து மத்தியில் நம்மை இதே மாமிசம் பல முறை சோதிக்கப்பட்டிருப்பார். ஆண்டவரே, உம் சித்தப்படி அல்லவோ நான் வந்தேன், தரிசனத்தில் நீ பேசினீரே ஆண்டவரே, உம் சித்தப்படி வந்து ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனை ஆண்டவரன் கேட்டிருப்பார். ஆனால் என்ன நடந்தது பார்த்தீர்களா? நீங்கள் அங்கே பார்க்கிறோம், அவர்கள் சிலையில் அடைக்கப்பட்ட நடந்த காரியங்கள். பலத்த சத்தத்தோடும் அவர்கள் தேவனை துதித்து தோத்தரித்து ஆராதிக்கிற வேர்கள் அங்கே என்ன நடந்ததை பார்க்கிறோம். நாம்
சிறைச்சாலையின் கதவுகள் அசைந்தது, அஸ்திவாரங்கள் அசைந்தது, கதவுகள் உடைந்தது, சங்கிலிகள் திரைத்தது. அது மட்டுமல்ல, அதல்ல, அங்கே எதற்காக தேவன் அவர்களை அனுப்பினார் என்பது வெளிப்படுத்த பாருங்கள். அங்கே இருந்த சிறைச்சாலை காவலன் அவனும் அவன் குடும்பத்தார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார்கள். பார்த்தீர்களா? 33வது வசனம், மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே அவன் அவர்களை அழைத்து, யார்? பவுலை சீலாவை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பார்த்தீர்களா? எல்லோரும், குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. மட்டுமல்ல, இந்த குடும்பத்தின் நிமித்தம் அங்கே எத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது தெரியாது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், தேவன் நம்மை பாடுகளினூடே கடந்து போக பண்ணுவது தேவ சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். அவருடைய திட்டம். நீங்கள் நினைப்பீர்கள், தேவ சித்தத்தை தேடினால் எனக்கு நல்லது நடக்க வேண்டும். ஆனால் தேவன் விரும்புவதோ தேவ சித்தத்தின்படி நம்மை கடந்து போக பண்ணி தேவன் மகிமை அடைய வேண்டும். ஆகவே அந்த தேவ சித்தத்தின்படி பாடுகளினூடே இவர்களை கடந்து போக பண்ணி ஒரு குடும்பம் முழுவதையும் ரட்சிப்பில் கொண்டு வந்தார்கள். அந்த குடும்பத்தின் நிமித்தம் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அதே போல ஒரு காரியம் நான் சொல்கிறேன். நீங்கள் அநேகர் பல பல குடும்பங்களிலிருந்து அழைக்கப்பட்டிருப்பீர்கள் ஆண்டவருக்கென்று. எல்லோரையும் தேவன் அழைப்பதில்லை. ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒன்றோ இரண்டோ அல்லது அநேக குடும்பங்களுக்கு மத்தியில் ஒருவனையோ ஆண்டவர் முன் குறித்து அழைக்கிறார். ஆனால் தெரியுமா, தேவ சித்தம் தெரியுமா? அந்த தேவனால் அழைக்கப்பட்டவனுக்கு நாம் ஒரு நாளுமே இடர்களாக இருக்கவே கூடாது. சில குடும்பத்திலிருந்து தேவன் சிலரை முன் குறித்து அழைக்கிறார், தேவ சித்தத்தின்படி அழைக்கிறார். ஆனால் அவர்களோட உறவினர்கள், அவருடைய வீட்டார் அவருடைய இந்த அழைப்புக்கு இடர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் தேவன் அப்ரஹாமை அழைத்தார். நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அப்ரஹாமே நீ உன் வீட்டையும் தேசத்தையும் இனத்தையும் விட்டு வா என்று அப்ரஹாமைத்தான் அழைத்தார். அப்ரஹாமின் தகப்பனை அழைக்கவே இல்லை, அல்லது லோத்துவை அழைக்கவே இல்லை. நீ 11ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். ஆனால் நடந்தது என்ன? அவர்கள் கானானை நோக்கி, அப்ரஹாமின் தகப்பன் தேராகு, அப்ரஹாம், நாகோர், லோத்து, அப்ரஹாம் மனைவி, ஒரு குடும்பமே, கூட்டமே எங்கே? கானானை நோக்கி பயணம் செய்கிறது. என்ன நடந்தது? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம். தேவன் என்ன செய்தார் பார்த்தீர்களா? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 31 பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு குடும்பமே கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். 32 கடைசி வசனம், தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருடம். தேராகு ஆரானிலே மரித்தான். தேரா யாரு? அப்ரஹாமுடைய தகப்பன். அங்கே தேவ சித்தம் இல்லாமல், தேவ சித்தத்துக்கு மாறாக அப்ரஹாமோடு பயணம் செய்த அந்த தேராகவே ஒரு மரணத்தை அனுமதித்து ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்துகிறார். அதே போல ஆண்டவருக்கு தேவன் அழைத்தது யார? அப்ரஹாமை மட்டும். ஆனால் அப்ரஹாமுடைய அந்த அழைப்புக்கு இடரலாக இருந்த யாரு? அந்த லோத்துவை தேவன் எப்படி பிரிக்கிறார்? நாம் வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில், லோத்துவின் வேலையாட்களுக்கும் அப்ரஹாமின் வேலையாட்களுக்கும் ஒரு கலகத்தை உண்டு பண்ணுகிறார். கலகத்தை உண்டு பண்ண நிமித்தம் எங்க? அதை தேவனை அனுமதித்து அந்த லோத்துவையோ அவன் இருதயத்தை பார்க்கிறார். அவன் பொருளாசை உள்ளவன், மன நிறைவில்லாதவன். பொருளாசையை அவன் இருதயத்தை கண்ட தேவன் அவனையோ எங்கே? சோதோம் கொமோராவுக்கு அனுப்புகிறான். கடைசியில் அப்ரஹாமையோ கானானுக்கு அனுப்பி அந்த அப்ரஹாமை அவன் சந்ததியை வைத்து அதை ஒரு பரிசுத்த பூமியாய் தேவன் உருவாக்குகிறார். நினைத்து பாருங்கள், உங்கள் ஒவ்வொருடைய அழைப்பு தேவ சித்தத்தின்படியாக இருந்தால், எந்த குடும்பத்திலிருந்து சரி, தேவன் அவருடைய சித்தத்தின்படி உங்களை அழைத்தால், நான் சொல்லுகிறேன், தாயாகட்டும், தந்தையாகட்டும், கூட பிறந்தவர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், தயவு செய்து அவர்களுக்கு பயப்படாதீர்கள். நீங்கள் அவர்களுக்கு பயப்படுவீர்களானால் என்ன தெரியுமா? தேவனுடைய அழைப்பை இழந்து விடுவீர்கள், அல்லது தேவனுடைய அங்கீகாரத்தை இழந்து விடுவீர்கள். ஒரு மனிதன் அப்ரஹாம் அவருடைய அழைப்பை ஏற்று சத்தத்தை கேட்டு அவன் காரானுக்கு பயணம் செய்ததுதான், அதுதான் இன்று நாம் கேள்விப்படுகிற வல்லமையான நாடாகிய இஸ்ரவேல். பாருங்கள்,
மிகப்பெரிய பணியை செய்வதற்கென்று ஒரு மனுஷனை தேவன் அழைத்தார். இதுதான் தேவ சித்தம். தேவ சித்தத்திற்கு நாம் செவி கொடுத்து நம் வீட்டையும் நம் இனத்தாரையும் நம் ஜாதிகளையும் உலகத்தாரையும் விட்டு விலகி நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில் தேவனோ நம்மை வைத்து பெரிய காரியங்களை செய்கிறார். அதற்கு நாம் இடரலாய் இருக்க வேண்டாம். பேதுருவையும் நாம் பார்க்கிறோம். பேதுருவையும் யோவானையும் தலைமை ஆசாரியர்கள் அவர்கள் வல்லமையாய் தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். அதன் நிமித்தம் பொறாமை கொண்டு இருவரையும் சிறையில் அடைக்கிறார்கள். அதற்கு பிறகு குறிப்பிட்ட நாள் வரை அங்கே சிறையில் இருக்கிறார்கள். அதற்கு பிறகு விடுதலை செய்யப்படுகிறார்கள். தேவன் குறிப்பிட்ட நாள் வரை அவர்கள் தேவனிடம் ஒரு கேள்வியும் கேட்காமல் அந்த சிறையில் இருந்தது நிமித்தம், சிறையில் இருந்து தேவனை மகிமைப்படுத்த நிமித்தம் சிறையிலிருந்து வெளியே வருகிற வேளையில் அவர்கள் இருவரையும் தேவன் அதி வல்லமையாய் பயன்படுத்துகிறார். இதை காண்பிக்கிறது. தேவ சித்தத்தின்படி குறிப்பிட்ட நாள் வரை தேவன் நம்மை ஒரு பாடினூடே கடந்து போக பண்ணுகிறார். ஒரு நெருக்கத்தினூடே கடந்து போக பண்ணுகிறார். இதனோட நாம் யாரையும் பழிக்காமல் ஆண்டவரே உம் சித்தம் ஆண்டவரே என்று கண்களை தேவன் மீது பதித்து நாம் கடந்து போகையில் அதை விட்டு அந்த பாடுகளை விட்டு வெளியே வருகிற வேளையில் தேவன் நம்மை ஒரு வல்லமையுள்ள மனுஷராய் தேவன் நம்மை மறுரூபமாக்குகிறார். அநேகருக்கு தேவன் நம்மை பயன்படுத்துகிறார். நமக்கு தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு பாடுகளுமே இதற்காகத்தான். அவருடைய திவ்ய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபமாக்குவதற்காக. தேவ சித்தம் என்று சொல்வதே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக தேவன் நாம் நடத்துகிறார். நான் இப்போ கேட்டோம், யோவானையும் பேதுருவையும் சிறையில் அடைக்கும்படி அனுமதித்ததை, சிறைபிடிக்கும்படி அனுமதித்த தேவன் தேவதூதனை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குகிறார். தேவதூதர்களை நாம் அதை அப்போஸ்தலர் நடவடிக்கை 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவதூதரை அனுப்பி அவர்களை விடுதலையாக்குகிறார். ஆனால் அப்போது நடவடிக்கை 12ஆம் அதிகாரத்தில் வாருங்க. அதே போல மார்க் 6ஆம் அதிகாரத்தில் வாருங்கள். ஏரோதினால் சிறைப்பிடிக்கப்பட்ட யோவான் தீர்க்கதரிசியும் அதே போல யாக்கோபும் இவர்கள் இருவருமே சிறைச்சாலையை வைத்து சிறை சேதம் பண்ணப்படுகிறார்கள். அவருடைய தலை துண்டிக்கப்படுகிறது. விஷயம் தெரியுமா? இவர்கள் 4 பேருமே தேவனை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினவர்கள். இதுதான் தேவ சித்தம் என்பது. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவுமே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய வழியுமே ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. நாம் ஒரு நாளும் நம்ம இன்னொரு ஒப்பிடவே முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 3ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம். நாம் எருசலேம் தேவாலயத்தில் உள்ள ஒரு அலங்கார வாசலில் ஒரு சப்பாணி அநேக வருடங்களாக அவன் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். ஓகே, பிச்சை எடுத்து நமக்கு தெரிந்த காரியம். பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிற வேளையில் ஒரு சூழ்நிலையில் அவன் பேதுருவும் யோவானும் அவனை சந்திக்கிறார்கள். அற்புதமாக அதிசயமாக அவன் ஒரு நாள் குணமாக்கப்படுகிறான். துள்ளி குதித்து போகிறான். ஆனால் அதே ஆலயத்தில் இயேசு கிறிஸ்து போக்குவரத்துமாயிருந்தார். ஒரு சில வருடங்கள் போக்குவரத்துமாயிருந்தார். அதே சப்பானியை கண்டு ஆண்டவர் சுகமாக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து சுகமாக்கவே இல்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஒன்றை புரிந்து கொண்டார். நான் இந்த சப்பானியை சுகமாக்குவதோ என் பிதாவின் சித்தம் அல்ல, இது எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் அல்ல, இது என் எல்லைக்கு உட்பட்டதல்ல என்று அவனை குணமாக்கவில்லை. ஆனால் அவர் மரித்து பரலோகத்துக்கு எடுத்துப்பட்ட பிறகோ அதற்கு பிறகுதான் தெரியுது அந்த ஊழியம் பேதுருவுக்கு என்று கொடுக்கப்பட்டது. பேதுரு அவனை குணமாக்குறான். மதித்து பாருங்கள். அதற்கு பிறகு அவன் செய்த அற்புதத்து நிமித்தம் 5000 பேர் ஒரே நாள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆகவே தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையான தேவன், நட்சத்திரங்களை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். அந்த தேவன் எவ்வளவாய் மனுஷர்களுக்கு இடர் இல்லாதவாறு அந்த பிதாவின் சித்தத்துக்குள்ளே அவருடைய ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருந்தார். பாருங்கள், நான் ஊழியம் செய்கிறேன், என்னுடைய ஊழியமோ பேதுருவுக்கு ஒரு நாள் இடரலாக இருக்கக்கூடாது. ஆகவே எனக்கு பிதா அந்த வட்டத்துக்குள் என் ஓட்டத்தை ஓட வேண்டும் என்று அதில் நிறைவாயிருந்தார்.
சிலர் இயேசு கிறிஸ்தவனை குணமாக்கி இருந்தால் நான் நினைக்கிறேன் அவ்வளவு மிகப்பெரிய வல்லமையான காரியம் நடக்காமல் போயிருக்கலாம். 5000 பேர் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனால் பிதாவின் சித்தப்படி அந்த வல்லமையான காரியத்தை பேதுரு செய்த நிமித்தம் 5000 பேர் ஒரே நாள் ரட்சிக்கப்பட்டார்கள். கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள், தேவ சித்தம் செய்பவன் தன் சுய சித்தத்துக்கு மரித்து ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவரே என் சித்தம் அல்ல, என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தம் என்ன, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் உம் விருப்பம் என்ன ஆண்டவரே என்ற தேவ சித்தம் செய்கிறவன் மெய்யாக சொல்கிறேன், அவர்களுக்கு மற்றவர்களுக்கு இடரலா இருக்கவே மாட்டார்கள். ஆனால் அதற்கு மாறாக தேவ சித்தத்தை புறக்கணித்து தங்கள் சுய சித்தம் செய்கிறவர்கள், தங்களுடைய சுய பலத்தினால் வாழ்கிறவர்கள் அநேக விதத்தில் நான் சொல்லுகிறேன், அவர்கள் சபையிலும் சரி, அநேக தனிப்பட்டோட வாழ்க்கையிலும் சரி, மற்ற குடும்பங்களிலும் சரி, அவர்கள் இடரலாக இருப்பார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் தேவ சித்தம் செய்கிறோமோ அவ்வளவுக்கு நடக்கிற காரியம் தேவன் நம்மை இரட்டிப்பாய் அபிஷேகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவில்லாமல் முழுக்க முழுக்க தேவ சித்தம் செய்து வாழவே முடியாது. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். சிறு சிறு காரியத்தில் ஆண்டவரே என் விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம் சித்தத்தின்படி ஆகட்டும், உம் விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று நாம் தேவனை நோக்கி பார்க்கிற வேலை என்ன நடக்கும் தெரியுமா? ஆவியானவர் செய்கிற காரியமோ நம்மை சுற்றி இருக்கிற அந்த எல்லையை விட்டு நம்மை வெளியே போகாதவர் பார்த்துக் கொள்வார். எப்பொழுதெல்லாம் வாயின் வார்த்தையிலும் செய்கையிலும் நம் சிந்தையிலும் எல்லையை விட்டு வெளியே போகிறோமோ உடனே ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். அப்படித்தான் ஆவியானவர் இயேசுவையும் எச்சரித்தார். ஆகவே தான் தொடர்ந்து அவர் பிதா கொடுத்த வட்டத்துக்குள் ஓடிக்கொண்டே இருந்தார். இயேசு கிறிஸ்து எங்கே ஊழியம் செய்தார்? அவர் செய்த ஊழியத்தின் பெரும் பகுதியுமே இஸ்ரவேலுக்குள்ளே செய்து கொண்டே இருந்தார். அதுவே அவருடைய எல்லையாக இருந்தது. ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பார்க்கிறோம், அவர் ஒரு கானானிய ஸ்திரீ தெரியும், அவருடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். அவருடைய மனத்தாழ்மையை கண்ட தேவன் ஒரே ஒரு தடவை மட்டும் பிதாவிடம் விசாரித்து பிதாவின் சித்தப்படி அந்த இஸ்ரவேலின் எல்லையை தாண்டி அவள் தீரு பட்டணத்துக்கு சென்று அங்கு மகளை குணமாக்குறார். ஆகவே அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் அவருக்கென்று நியமித்த அந்த வட்டத்துக்குள் அந்த எல்லைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தார். அது என்ன நடந்தது தெரியுமா? மெய்யாகவே அவர் வாழ்ந்த நாட்களில் அவரை போல் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. நான் மெய்யாகவே சொல்கிறேன், அநேக சூழ்நிலைகளில் நமக்குள் சந்தோஷம் இல்லை, சந்தோஷத்தை இழந்து விடுகிறோம், சோர்வு, விரக்தி, ஜெபிக்க முடியவில்லை, வேதம் வாசிக்க முடியவில்லை. இது விரக்தி. இதற்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா? நாம் நம்முடைய ஓட்டத்தை அந்த தேவ சித்தத்தின்படி இந்த எல்லைக்குள் ஓட நாம் விரும்புவதில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஒருவன் தேவ சித்தத்தின்படி அந்த எல்லைக்குள் தன் ஓட்டத்தை ஓடுகிறானோ என்ன நடக்கும் தெரியுமா? அவன் அநேக நேரத்தில் அவனோ இருதயத்தில் சிறு சிறு காரியத்திலும் நிறைவுள்ளவராயிருப்பான், போதும் என்ற மனதுடனே வாழ்கிறவனாயிருப்பான். இன்று அநேக காரியத்தில் நமக்கு போதும் என்ற மனம் உடனே அந்த நிறைவு இல்லை. ஏன் தெரியுமா? நாம் தேவ சித்தத்தின்படி வாழ்வதில்லை. ஆகவே நம் எல்லைக்குள் நம்மளால் தங்கி இருக்க முடியவில்லை. எவ்வளவுக்கு எவ்வளவாய் நம் எல்லையை விட்டு வெளியே போகிறோமோ, நான் சொன்னது போல மெய்யாக சொல்லுகிறேன், நாம் அநேகருக்கு நாம் இடரலாகத்தான் இருப்போம். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டு சொல்கிறார். அப்படிப்பட்டவர்கள் எந்திர கல்லை கழுத்தில் கட்டி கடல் மூழ்வது நலமாக இருக்குங்கிறார் ஆண்டவர். மார்க் புத்தகம், மார்க் 15ஆம் அதிகாரம். இங்கே இயேசு கிறிஸ்துவை அநேக காயங்களுடன் சிலுவையை சுமக்க வைத்து சிலுவையில் அறைவதற்காக கல்வாரியில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், 22 கபாலஸ்தலம் என்னும் அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்திற்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போளம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீர்களா? அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவையில் அறைவதற்கு முன் அந்த கசப்பான காடியை அவரிடத்தில் கொடுக்க பருவதற்கென்று அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்க 24, அதற்கு பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஓகே, சிலுவையில் அறைந்து விட்டு பாருங்கள், யோவான் 19ஆம் அதிகாரம் 28 முதல். அதற்கு பின்பு
எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்றார். ஓகே, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயிலிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது முதலில் வேண்டாம் என்று சொன்னார், அதை அவர் பருகவில்லை. இப்பொழுதோ காடியை வாங்கி பருகுகிறார். ஓகே, இது முக்கியமான ஒரு காரியம். இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு முன்னால் அந்த கசப்பான காடியை கொடுத்த பிறகு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவையில் அறைந்த பிறகு அந்த காடியை கொடுக்கிறார்கள், அதை அவர் வாங்கி பருகுகிறார். அதோடு அவருடைய ஜீவன் அவரை விட்டு பிரிகிறது. இதற்கு இடையில் என்ன நடந்தது தெரியுமா? இதுக்கு நடந்த ஒரே ஒரு காரியம், அந்த கசப்பான காடி என்பதோ என்ன தெரியுமா? அது ஆங்கிலத்தில் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு புளிப்புள்ள பழரசம். அதை குடிக்கிற வேளையில் கன நித்திரையோடு கூடிய ஒரு மயக்கம் வரும். ஆகவே அவர் அதை வாங்கி பருகவில்லை. அதை அவர் வாங்கி பருகி இருந்தால் ஒரு கன நித்திரையோடைய மயக்கம் வரும். அதன் நிமித்தம் பிதாவு அந்த சிலுவையில் உயிர் அவரை விட்டு பிரிவதற்கு முன்னால் இன்னும் பிதாவின் சித்தம் அவர் செய்ய வேண்டி இருந்தது. நமக்கு தெரியும், பிதா சிலுவையில் அவரது உயிர் அவரை விட்டு பிரிவதற்கு முன்னால் தெரியும், அவரை குத்தினவர்களையும் சாட்டையினால் அவரை அடித்தவர்களையும் அவர் மன்னிக்க வேண்டி இருந்தது. அதே போல தன்னோடு சிலுவையில் அறையப்பட்டவனையோ அவனை இரட்சிப்புக்குள் நடத்த வேண்டி இருந்தது. அதே போல முக்கியமான காரியம், தன்னுடைய தாயையோ ஒப்படைக்க வேண்டி இருந்தது யோவானின் கரங்களில். இதெல்லாம் தேவ சித்தம். ஆகவே அந்த தேவ சித்தம் செய்வதற்கு முன்னால் அதை வாங்கி பருகவில்லை. தேவ சித்தம் செய்ய வேண்டும், முழுக்க முழுக்க தேவ சித்தம் செய்ய வேண்டும். அதற்காக அவர் விழித்திருந்தார். விழித்திருந்த தேவ சித்தம் எல்லாம் செய்து முடித்தவுடன் அவரை விட்டு ஆவி அவரை விட்டு பிரிகிறது. பார்த்தீர்களா? 28 பாருங்க. எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கி நிறையத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். என்னது? தாகமாயிருக்கிறேன். எதற்கு? பருவதற்கல்ல, குடிப்பதற்கல்ல இந்த தாகம். பிதாவே, தாகமாயிருக்கிறேன். இந்நாள் வரையிலும் உமது சித்தம் செய்து வாழ்ந்தேன் இந்த பூமியில். இன்னும் ஏதாவது உம் சித்தம் இருக்கிறதா? தாகமாயிருக்கிறேன் பிதாவே. ஆனால் பிதாவிடத்திலிருந்து வந்த விடையோ, எல்லாம் முடிந்தது. நான் உனக்கென்று நியமித்த எல்லா சித்தத்தையும் நீ செய்து முடித்தாய். அப்போதுதான் எல்லாம் முடிந்தது. ஆகவே ஜீவன் அவரை விட்டு பிரிந்தது. பாருங்கள், அதாவது சிலுவையிலும் அவருடைய ஏக்கமெல்லாம் என் ஜீவன் என்னை விட்டு பிரிவதற்கு முன்னால் முழுக்க முழுக்க நான் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்கள் நம்மையே நாம் நிதானித்து பார்ப்போம். தேவ சித்தம் செய்கிறோம், தேவ சித்தம் செய்கிறோம். இதை நான் பாட்டாக பாடுகிறோம், இதை மேன்மையாக படுத்தி பார்க்கிறோம். ஆனால் நமக்கு சோதனை என்று ஒன்று வருகிற வேளையில் உங்களுக்கே தெரியும், நீங்கள் தேவ சித்தத்தின்படி நிற்கிறீர்களா அல்லது உங்கள் சுய சித்தத்தின்படி சாய்கிறீர்களா? எந்த பக்கம் நிற்கிறீர்கள்? அது உங்களுக்கே தெரியும். எப்படிப்பட்ட சோதனை வந்தாலும், ஆண்டவரே நான் உம் சித்தம் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தால் மெய்யாகவே ஆண்டவர் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவை அதி வல்லமையாய் நமக்கு தருவார். ஏனெனில் தேவ சித்தம் செய்யும்படி நம்ம சுய பலத்தால் முடியாது. அதை செய்யும்படி நம்மை வழி நடத்துவதும் நம்மை பலப்படுத்துவதுமே பரிசுத்த ஆவியானவர். ஆகவேதான் சொன்னேன், தேவ சித்தம் செய்து வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒருவனை விட்டு ஆவியானோர் பிரிவதே இல்லை. இயேசு கிறிஸ்து அதே போல்தான் இரவும் பகலும் ஒரே ஒரு வாழ்க்கை, என் பிதாவின் சித்தம் செய்து வாழ வேண்டும் என்ற தாகம் இருந்தது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் ஒருபோதும் அவரை விட்டு விலகவே இல்லை. நினைத்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். நம் ஆராதனையில் கேட்டோம், வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லமையான தேவன், அண்ட சராசரங்களை எல்லாம் படைத்தவர் பிறந்தது எங்க? மாட்டு தொழுவத்தில். நினைக்கிறீங்க உங்கள் யாருக்குமே அப்படிப்பட்ட அனுபவம் இருக்காது. அப்படிப்பட்ட அனுபவம் உள்ள மனுஷன் போய் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டீர்கள். ஆனால் இயேசு பிறந்ததோ மாட்டு தொழுவம். அதே போல இயேசு கிறிஸ்து கடைசி நாளில் கால்வரியில் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னால் கடைசியாக சீஷரோடு ஊர்வலமாக அவர் எருசலேம் ஆலயத்துக்கு செல்கிறார்.
அதை நாம் லூக்கா 10 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவரை கழுதையின் மீது ஏற்றி வைத்துக் கொண்டு ஓசனா ஓசனா என்று புகழ்ந்து பாடுகிறார்கள். ஓசனா ஓசனா என்று புகழ்ந்து பாடி அவரை எங்க எருசலேம் ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். ஆனால் தெரியுமா, இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டு சிறை கையாக செய்யப்பட்டு தலையில் முள்சுடி சூட்டப்பட்டு அலங்கோலமான நிலையில் பிலாத்துவுக்கு முன் வந்து நிற்கிறார். அப்பொழுது ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்கள் யூதர்கள். அதே யூதர்கள் என்ன சொன்னார்கள்? உரத்த சத்தமா இவரை சிலுவையில் அறையுங்கள், இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று உரத்த சத்தமாய் கதறினார்கள். எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? நம்மை புகழ்ந்தவர்கள் நம்மை இகழுவதும், நமக்கு நன்மை செய்தவர்கள் நமக்கு இரட்டிப்பான தீமை செய்வதையும் பிதாவே அனுமதிக்கிறார். இதற்கிடையில் தேவ சித்தமே அவருக்கு மகிமையாய் நம்மை உடைத்து உருவாக்குவது. மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் போது சந்தோஷப்படுகிறோம், குதூகலம் அடைகிறோம். மாறாக அவருக்கு நன்மை செய்கிறோம், தீமை செய்யும் போது அவர் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இரண்டையும் பிதாவை அனுமதிக்கிறார். இயேசுவுக்கும் பிதாவை அனுமதித்தார். அதே போல இன்னொரு காரியத்தை மறந்து விடாதீர்கள். எவ்வளவுக்கு எவ்வளவாய் சிறு சிறு காரியத்திலும் ஆண்டவரே என் சித்தம் அல்ல, ஆண்டவரே என் சுயத்தில் எல்லா அருவருப்பும் இருக்கிறது, ஆண்டவரே ஒரு நன்மையும் வாசம் செய்யாதது. உங்கள் சுயத்தை பற்றி தெரியும். உங்களுடைய சுயம், உங்களுடைய மாம்சம் எவ்வளவு வலிமையானது, அருவருப்பானது என்று பார்க்க வேண்டுமா? நீங்கள் கலாத்தியர் 5 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5 அதிகாரம் 19 முதல் மாம்சத்தின் கிரியைகள், அதாவது சுயத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவைகள் யாவன? அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பார்த்தீங்களா? இது எல்லாமே சுயத்தின் கிரியைகள். ஆகவேதான் நான் சொல்கிறேன், சாத்தானை விட நமக்கு மிகப்பெரிய எதிரியோ, மிகப்பெரிய சத்துரு யார் தெரியுமா? நமக்குள் இருக்கிற சுயம், சுய மாமிசம். ஒரு நன்மையும் வாசம் செய்யாது. இதை எதிர்த்து தான் இதே மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். ஆகவே அந்த மாம்சத்தின் கிரிகளை எதிர்த்து ஒவ்வொரு நாளும் சிலுவை எடுத்து அவர் போராடி கொண்டே இருந்தார். அதற்காகவே நீங்களும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே நோக்கமெல்லாம் பூமியில் வாழும் வரை பிதாவின் சித்தம் செய்து வாழ வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் அவர் தன் சுயத்தை எதிர்த்து போராடுவதில் உண்மையும் உத்தமமாயிருந்தார். அதே போல நான் சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவ சித்தத்துக்கு உட்பட்டு அந்த வட்டத்துக்குள் நாம் ஓட்டத்தை ஓடுகிறோமோ, நான் சொன்னேன், மெய்யாகவே தேவ சமாதானத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். ஒரு மெய்யான சந்தோஷம் நமக்குள் இருக்கும், ஒரு பூரண திருப்தி இருக்கும், காரியங்கள் நிறைவாக இருப்பீர்கள், மற்றவர்களுக்கு நாம் இடர்களாக இருக்க மாட்டோம். இதெல்லாம் நாம் கேட்டோம். இன்னொரு காரியம் தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவாய் தன் சுய சித்தத்தை வெறுத்து தேவ சித்தம் செய்கிறானோ அந்த மனுஷனுக்கோ தேவன் சகலவற்றையும் அவர் முன்கூட்டி ஆயத்தம் பண்ணுகிறார். அவர் மறைந்திருந்து தன் பிள்ளைக்கு என்று சகலவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேவ சித்தத்தை மறுதலித்து நம் சுய சித்தம் செய்து அந்த எல்லையை விட்டு வெளியே போகிறோமோ, தேவன் ஆயத்தம் பண்ண மேன்மையான காரியங்களையோ நாம் இழந்து விடுகிறோம். இந்த நாட்களிலாவது நான் மனம் திரும்புவோம். நாம் அதை வாசிக்கிறோம். மார்க்கு புத்தகம் 14 அதிகாரம், மார்க்கு புத்தகம் 14 அதிகாரம். இங்கே பார்க்கிறோம் 12 முதல் சீஷர்கள் கேட்கிறார்கள் ஆண்டவரிடம், ஆண்டவரே, நமக்கு கடைசி விருந்து பாஸ்கா பண்டிகை, இதை உண்பதற்கு நாம் எங்கே நாங்கள் இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு அவர் சில அடையாளங்களை சொல்லுகிறார்கள். அவர் சொல்கிறார், ஆண்டவர், நீங்கள் இதோ அந்த நகரத்துக்கு போங்கள், உங்களுக்கு எதிரே ஒருவன் தண்ணி குடம் எடுத்துக்கொண்டு வருவான், அவனை பின்தொடர்ந்து போகிற வேளையில் அங்கே ஒரு வீட்டுக்குள் பிரவேசிப்பீர்கள், வீட்டு எஜமானிடம் கேளுங்கள், எங்கள் எஜமான் பாஸ்கா பண்டிகை புசிப்பதற்கு இடம் எங்கே ஆயத்தம் பண்ணியிருக்குன்னு கேட்க சொன்னார், கேளுங்கள். அப்பொழுது கேட்கிற வேளையில் என்ன நடக்கும்? 15ஆம் வசனத்தை பாருங்கள். 15ஆம் வசனம், அவன்
கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வேல்திரையை உங்களுக்கு காண்பித்தான். பார்த்தீங்களா? கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டது. கடைசி விருந்து உண்பதற்கு கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் தேவனை ஆயத்தம் பண்ணி இருந்தார். அது தன் புத்திரனுக்கு ஏன் முழுக்க முழுக்க தன் சுயசித்தக்கு மறித்து பிதாவின் சித்தம் செய்கிறது தேவன் அவர். அதே போல யோவான் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்து இறந்து அவர் சிலுவை கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட வேண்டியிருந்தது. பாருங்கள், அவருக்கு கல்லறையை எப்படி ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 41வது வசனம், அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டாத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. பார்த்தீங்களா? கல்லறை அவருக்கென்ற பிதா ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்பட்டாத ஒரு புதிய கல்லறையை தன் புத்திரனுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஒவ்வொன்றுமே இயேசுவின் வாழ்க்கையில் பிதாவினால் படுத்தப்பட்டது. பிறப்பதற்கு ஒரு மாற்றுத் தொழுவத்தை ஆயத்தம் பண்ண தேவன், அதே போல் அவருடைய சடலத்தை அடக்குவதற்கும் தேவன் ஒரு கல்லறை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதற்கிடையில் பிறப்புக்கும் மரணத்துக்கும் இடையில் அநேக காரியங்களை தேவன் முன்கூட்டியே தன் புத்திரனுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதைத்தான் தேவன் நமக்கும் ஆயத்தம் பண்ணுவார். அதாவது இயேசுவை நேசித்தது போலவே பிதா என்னையும் நேசிக்கிறார் என்று விசுவசிக்கிற ஒவ்வொருவருக்கு நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே தன் புத்திரனுக்கு செய்தது போலவே நமக்கும் செய்வார். தன் புத்திரனுக்கு ஆயத்தம் பண்ணினது போலவே ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். மறந்து விடாதீர்கள், பாரபட்சமற்ற தேவன். அதே போல மத்தேயு 2ஆம் அதிகாரம், இங்கே பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் முதலிருந்தே வாசிக்கிறோம். யூதா தேசத்தில் உள்ள பெத்லெகேமில் இயேசு பாலகன் பிறந்தார். அதை கேள்விப்பட்டு கிழக்கு தேசத்திலிருந்த 3 சாஸ்திரிகள் குழந்தையை பார்ப்பதற்காக காணிக்கை பொருட்களுடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒரு நட்சத்திரம் முன்னின்று வழி நடத்தி கொண்டே இருந்தது. அவர்கள் நட்சத்திரம் அவரை முன்று சென்றது வரை இவருடைய போக்கு மிக மிக தெளிவாக இருந்தது. அதை பின்பற்றி கொண்டு நடந்தார்கள். அந்த நட்சத்திரம் புதிய ஏற்பாடில் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. எவ்வளவாய் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை மையமாக வைத்து ஒவ்வொரு காரியத்தை செய்கிறோமோ அந்த காரியத்தின் முடிவில் நாம் தேவனை காண முடியும். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை அவளை எங்கே கொண்டு செல்கிறது? இயேசுவிடம் கொண்டு செல்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள், 9ஆம் வசனத்தை பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மேல் வந்தவுடன் அந்த நட்சத்திரம் அப்படியே நின்றது. அவர்களும் நட்சத்திரத்தை கண்டு ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஏன் தெரியுமா? அந்த நட்சத்திரமும் அவர்களுக்கு இயேசுவை காண்பித்தது. ஆனால் முதலில் என்ன நடந்தது பார்த்தீர்களா? இவர்கள் எருசலேமுக்கு வந்தவுடன் நட்சத்திரத்தை நம்பி அதன் மீது கண்களை பதித்து யாத்திரை செய்தவர்கள் எருசலேமுக்கு வந்தவுடன் நட்சத்திரத்தை தன் மனக்கண்களை நட்சத்திரத்தை விட்டு எடுத்துவிட்டு ஏரோதுவை காண்கிறார். ஏரோது ராஜாவை சந்திக்கிறார்கள். அந்த பெரிய அரண்மனையில் ஏரோது ராஜாவை விசாரிக்கிறார்கள். இங்கே யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார் என்று. உடனே அதை கேட்டவுடன் ஏரோது எரிச்சல் அடைகிறான். வாதித்து பாருங்கள், எரிச்சல் அடைகிறான். அவன் வேத பார்வைகளையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான். எங்கே யூதர்கள் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? அவர்கள் அநேக நகர்கள் எல்லாம் பார்த்துவிட்டு, ஆம், இந்த கணக்கின்படி அவர் பெத்லெகேமில் இந்த நாளில் பிறக்க வேண்டும், பிறந்து விட்டார். இதை கேட்ட அந்த ஏரோதுவோ எரிச்சல் அடைகிறான், கோபம் அடைகிறான். எனக்கு மேல் இன்னொரு ராஜாவா? இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். 3 சாஸ்திரிகளும், நீங்கள் போய் பார்த்துவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். நானும் குழந்தையை சென்று பணிந்து கொள்ள வேண்டும், நான் ஆராதிக்க வேண்டும். உண்மை அல்ல, இருதயத்தில் வஞ்சகம். ஆனால் அவர்கள் குழந்தையை சென்று பார்த்துவிட்டு காணிக்கை பொருட்களை கொடுத்துவிட்டு திரும்புகிற வேளையில் தேவதூதர் சொல்லுகிறார், நீங்களோ இப்பொழுது திரும்ப போகிற வேளையில் ஏரோதுவை பார்க்க வேண்டாம். ஆக இவர்கள் ஏரோதுவை பார்க்காமல் வேறு வழியில் சென்றார்கள். இதை கேட்ட ஏரோது எரிச்சல் அடைகிறான், கோபம் அடைந்து என்ன செய்தான் அவங்களுக்கு தெரியும். அவன் சேவர்களை அனுப்பி அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த
அந்த பெத்லகேமிலும் அதை சுற்றிலும் உள்ள 2 வயதுக்கு கீழ்ப்பட்ட ஆண் குழந்தைகள் எல்லாவற்றையும் கொலை செய்கிறான். இரத்தம் வெள்ளக்கும் ஆறாக ஓடுகிறது. நினைத்து பாருங்கள், இந்த 3 சாஸ்திரிகளும் தேவ சித்தத்தின்படி தேவ நட்சத்திரம் வழி நடத்தியது. குறிப்பிட்ட இடத்தில் வந்தவுடன் அந்த நட்சத்திரத்தை விட்டு விலகி அவர்கள் ஏரோதுவை சந்தித்த நிமித்தம் வந்த விபரீதத்தை பார்த்தீர்களா? இதே போலத்தான் நான் ஒரு காரியம் செய்கிற வேளையில் தேவ சித்தத்துக்கு தேவனுடைய வார்த்தையை நிராகரித்து தேவனுடைய வார்த்தையை உதாசீனம் பண்ணி நாம் சுய விருப்பத்தின்படி செய்யும் பொழுதுவோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய கண்ணியில் தான் நாம் மாட்டிக்கொள்கிறோம். தேவ சித்தம் செய்ய விரும்புபவர்களுக்கு மெய்யாவே சொல்கிறேன், தேவ சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவதில் ஆண்டவர் உண்மையும் உத்தமமாயிருக்கிறார். நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பழைய ஏற்பாடில் இயேசு தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவனை கீழ்ப்படியாதவர்களை தேவன் சத்துருக்களின் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். அநேக உபத்திரவங்களுக்கு அநேக பாடுகளுக்கு அவர் ஒப்பு கொடுக்கிறார். சத்துருக்கள் அநேகரை பட்டயத்தால் வெட்டுகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடில் வாங்க, புதிய ஏற்பாடில் வாசிக்கிற வேளையில் பேதுருவை எடுத்துக்கொள்ளுங்கள், பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். இவரெல்லாம் தேவனை உண்மையை உத்தமமாய் பின்பற்றினவர்கள். ஆனால் இவர்களையும் அதே உபத்திரவங்களுக்கும் பாடுகளுக்கும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாடில் கீழ்ப்படியாதவர்களை சத்துருக்களின் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறார். புதிய ஏற்பாடில் கீழ்ப்படிந்தவர்களையும் சத்துருக்களின் கரங்கள் ஒப்பு கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? பழைய ஏற்பாடில் நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதமோ, அப்ரஹாமிடம் என்ன சொன்னார்? அப்ரஹாமே, நீ கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் நோக்கிப்பார், இது எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன். அதே போல யோபுவை மிகப்பெரிய ஐஸ்வர்யனாக்கினார். பழைய ஏற்பாடு தமக்கு பிரியமானவர்களுக்கு உலகத்தின் ஐஸ்வர்யங்களை கொடுத்து அவர்களை உயர்த்துகிறார். ஆனால் புதிய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடில். புதிய ஏற்பாடு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரே ஒரு காரியம்தான். அதை நாம் ரோமர் 8:29 வாசிக்கிறோம். நம்முடைய அழைப்பும் நமக்கு கொடுத்திருக்கப்பட்ட மிகப்பெரிய வாக்கு தத்தமோ, தன் ஏகபுத்திரனாய் கிறிஸ்தவன் சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மறுரூபமாக்குவதற்காக. அப்படி மறுரூபமாக்குவதற்காகவே தேவன் நமக்கு பலவிதமான பாடுகள், பலவிதமான இன்னல்கள், பலவிதமான அவமானங்கள், நமக்கு என்று சில சத்துருக்களை தேவனை உருவாக்குகிறார். ஆனால் எவ்வளவாய் இதனோட கடந்து போக பண்ணி தேவன் அவர் மகிமை அடைவார், என்னையும் மகிமைப்படுத்துவார் என்று விசுவசிக்கிறவர்களை தேவன் விட்டு விலகுவதே இல்லை. பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் தேவனோ அவர்களை விட்டு விலகாமல் இருப்பார். எவ்வளவாய் தேவ சித்தம் செய்வதற்கு நாம் வாஞ்சிக்கிறோமோ அவ்வளவா தேவனோ வைராக்கிய வாஞ்சையாய் நம்மை விட்டு விலகாமல் இருப்பார். அதே போல பழைய ஏற்பாடில் ஆண்டவர் எப்படி அழைத்தார்கள்? யெகோவா ஆண்டவர் என்று அழைத்தார்கள். புதிய ஏற்பாடில் நமக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? நீங்கள் அது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். ரோமர் 8:15 அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். இன்னும் நெருக்கமாக நமக்கு அவர் யெகோவா அல்ல, சொந்த தகப்பன், அப்பா பிதாவை என்று உரிமையோடு அழைக்கிற அந்த மிகப்பெரிய பிறப்புரிமை நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு? தேவ சித்தம் செய்பவர்களுக்கு. யாருக்கு? தன் சுயத்துக்கு மறித்து அனுதினமும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களுக்கு. கிறிஸ்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மறந்து விடாதீர்கள். எவ்வளவாய் நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்போது சில நஷ்டங்கள் இருக்கும், சில அசௌகரியங்கள் இருக்கும், சில பாடுகள் இருக்கும். ஆனால் தேவன் அதனோட நம்மை கடந்து போக பண்ணி அவர் மகிமையடைவார். மெய்யாகவே நம்மை மகிமைப்படுத்துவார். நம்மை கிறிஸ்துவின் சாயலோப்பாய் மறுரூபமாக்குவார். நம்முடையாக ஜீவ ஊற்று புறப்பட்டு அநேகரை ஆசீர்வதிக்கும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென்.